வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் என்றும் இதனை அழைக்கின்றார்கள். இந்தியாவின் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிவன் கோயில் ஆகும். கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஊரில் முதலாம் ராசேந்திர சோழனால் கட்டப்பட்டது. முதலாம் ராசேந்திர சோழன் கங்கை ஆறு வரை படையெடுத்து சென்று வெற்றி கொண்டதன் நினைவாக இந்த கோவில் உருவாக்கப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரம் என்ற தலைநகரத்தை முதலாம் ராசேந்திர சோழன் அவர்கள் உருவாக்கினார். அப்பொழுது அதே ஊரில் இந்த கோவிலையும் கட்டி முடித்தார். சோழர்களினுடைய கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய சான்றுகளாக விளங்கக்கூடிய கோவில்களில் இதுவும் ஒன்று. ஐராதேஸ்வரர் கோவில், பெருவுடையார் கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஆகும். இக்கோவில் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு தலங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களினுடைய பிற்கால தலைநகரம் ஆகும். தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு பிற்கால சோழ பேரரசு எழுச்சி பெற்றது. 75 ஆண்டுகளுக்கு பின்பு சோழர்கள் தங்களது தலைநகரத்தை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றிக்கொண்டார்கள். சுமார் 250 ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களினுடைய தலைநகராக வீற்றிருந்தது. முதலாம் ராசேந்திர சோழன் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தையும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயத்தையும் உருவாக்கினார். கோவில் 560 அடி சுமார் 170 மீட்டர் நீளமும் 360 அடி சுமார் 98 மீட்டர் அகலமும் கொண்ட முற்றத்துடன் கூடிய உயர்ந்த மேடையின் மீது இத்திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. நடுக்கருவறையில் இக்கோவிலின் முதன்மை இறைவனான பிரகதீஸ்வரர் எனப்படக்கூடிய சிவன் லிங்க வடிவில் காட்சி அளிக்கின்றார். முற்றத்தின் முற்பகுதியின் கிழக்கு மேற்காக 104 மீட்டர் அளவு கொண்டுள்ளது. லிங்கத்தின் உயரம் 4 மீட்டர் அளவு கொண்டும் இதன் சுற்றளவு 18 மீட்டர் அளவு கொண்டதாகவும் உள்ளது. கருவறைக்கு முன் அர்த்த மண்டபமும் தூண்களால் அமைந்த முன் மண்டபமும் உள்ளன. கருவறையின் முன்புறம் இருபுறமும் 6 அடி உயரமுள்ள துவாரக பாலர் சிலைகள் காணப்படுகின்றன. கருவறையின் மீதுள்ள விமானத்தின் உயரம் 55 மீட்டர் ஆகும். இவ்விமானம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் விமானத்தை விட 3 மீட்டர் உயரம் குறைவானதாக காட்சியளிக்கிறது. இது ராசேந்திர சோழன் அவர்கள் தனது தந்தையான ராசராச சோழனின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது தந்தையை விட உயரமான கோவிலை உருவாக்கிவிட்டான் என்று கூறிவிடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு அமைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இக்கோவிலின் விமான அடுக்குகள் வளைவுகளாக உள்ளன. மற்றந்த சிவன் கோவிலிலும் உள்ள லிங்கங்களை விட இக்கோவிலின் லிங்கம் மிக உயரமானதாக காட்சி அளிக்கிறது. கருவறைக்குள் சூரிய ஒளியை எதிரொலிக்கும் வகையில் கருவறையை நோக்கியவாறு நந்தி 200 மீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கருவறை எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் அங்கு சந்திரகாந்த கல் பதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு நோக்கிய அம்மன் சன்னதியில் உள்ள பெரியநாயகி அம்மன் திருவுருவச் சிலை உயரம் 9.5 அடி ஆகும். பிரகதீஸ்வரர் கருவறையை சுற்றி 5 கருவறை கிணறுகள் உள்ளன. இக்கோவிலின் வடக்கு புறமாக சிம்ம கிணறு ஒன்று அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு பயன்படுத்தப்படும் நீர் இங்கிருந்தே எடுக்கப்படுகிறது. இக்கிணற்றிற்கு செல்லும் வாயிலில் சிங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதன் உட்புறமாக கிணற்றிற்கு செல்ல படிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அண்மை காலத்தில்தான் இக்கோவிலுக்கான கொடிமரம் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கொடிமரம் அமைக்கப்பட்ட பின்பு பிரம்மோற்சவமும் நடத்தப்பட்டது. இந்த கோவிலில் சிறப்பு வாய்ந்த சிற்பங்களாக கூறப்படுவது அர்த்தநாரீஸ்வரர், பைரவர் போன்ற சிற்பங்களும், இதேபோன்று ராசராச சோழனுக்கு சிவபெருமான் முடிசூட்டுவது போன்ற சிற்பமும் நடராசர் சிற்பமும் சிறப்பு வாய்ந்தவையாக பார்ப்பதற்கு கண்ணை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. முதன்மை கருவறை சுவற்றின் வெளிப்புற மாடங்களில் அர்த்தநாரீஸ்வரர், நடராசர், சிவனின் திருவுருவம் போன்றவை பதிக்கப்பட்டுள்ளது. பிரம்மன்
துர்க்கை, திருமால், சரஸ்வதி என 50க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இங்கு காட்சியளிக்கின்றன. இவற்றில் ஒன்று சிவன் ஒரு அடியாருக்கு மாலை சூட்டுவது போல் செதுக்கப்பட்டுள்ளது. சிலர் அந்த அடியார் 63 நாயன்மார்களில் ஒருவரான சண்டீஸ்வரர் என்றும், வேறு சிலரோ இவ்வுருவம் கோவிலை கட்டிய முதலாம் ராசேந்திர சோழன் என்று கருதப்படுவதாகவும் கூறுகிறார்கள். சோழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் 11ஆம் ஆண்டு காலத்திய வெண்கல சிலையும் இக்கோவிலில் காட்சி அளிக்கின்றது. இவற்றுள் குறிப்பிடத்தக்கது சுப்பிரமணியர் திருவுருவ வெண்கல சிலையாகும். 9 கோள்களை குறிக்கும் ஒற்றை கல்லாலான நவகிரக கோவிலும் இங்கு அமைந்துள்ளது. தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிய முதலாம் ராசராச சோழனின் மகனான ராசேந்திர சோழனால் கிபி 1035 இக்கோவில் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. இவரது ஆட்சி காலம் கிபி 1014 1044. சுமார் 30 ஆண்டு காலம் இவர் ஆட்சி செய்துள்ளார். முதலாம் ராசேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்த 6ஆம் ஆண்டில், அதாவது கிபி 1020 கட்டப்பட்டதாக சில வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். கல்வெட்டுகளின்படி இக்கோவில் கட்டப்பட்ட ஆண்டு முதலாம் ராசேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்த 20ஆம் ஆண்டு என கூறுகிறார்கள். அதன்படி கிபி 1035 இக்கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு சான்றாக கங்கை வரை சென்று பாலரை வெற்றி கொண்டதன் நினைவாக இக்கோவிலை ராசேந்திர சோழன் தன் தந்தை கட்டிய கோவிலை போன்று தானும் ஒரு கோவிலை கட்ட விரும்பினான் என்றும், இதையே இடைக்கால சோழர்களினுடைய தலைநகராக மாற்றினான் என்றும் கூறப்படுகிறது. 1980களில் இப்பகுதியில் அகழ்வாய்வு நடைபெற்றது. அதன்படி இக்கோவிலிலிருந்து சற்று தொலைவில் மாளிகைபுரம் என்ற சிற்றூரில் சோழர்களது அரண்மனை இருந்ததாக கூறப்படுகிறது. இன்று அப்பகுதி வெறும் மண்மோடாக காட்சி அளிக்கின்றது. அப்பகுதி மக்கள் இந்த பாழடைந்த கட்டிடத்தில் கிடைத்த செங்கற்களை கொண்டு சென்று வீடுகளை அமைத்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதேபோன்று கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றிலும் பல சிற்றூர்கள் தற்பொழுதும் உள்ளன. அந்த சிற்றூர்கள் அனைத்தும் ஒரு காலத்தில் சோழர்களினுடைய தலைநகரோடு ஒருங்கிணைந்த பகுதிகளாக உள் நகரமாக இருந்துள்ளது. அவை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அடுத்துள்ள உட்கோட்டை, மாளிகைமேடு, ஆயிரங்களம், வானாதிராயன் குப்பம், சுண்ணாம்புக்குழி, வீரசோழநல்லூர், மண்மலை, கிடாரம் கொண்டான், வெட்டிக்குளம் போன்ற ஊர்களாகும். சோழர்கள் தங்களது தலைநகரத்தில் தங்களது குலதெய்வமான துர்க்கைக்கு கோவில் எழுப்பி வழிபடுவது வழக்கம். அதேபோன்று தஞ்சாவூரிலும் விசும்பினி அம்மன் திருக்கோவில் உள்ளது, சோழர்களினுடைய அரண்மனைக்கு அருகில். அதேபோன்று இங்கும் துர்க்கை கோவிலை ராசேந்திர சோழன் உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது. மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷமான கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலானது பிற்காலத்தில் ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தின் பொழுது கொள்ளிடத்தின் கீழ் அணைக்காக கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சுற்றுச்சுவரின் மேல் அமைந்திருந்த மேல் கோபுர கற்கள் உடைத்து எடுத்து செல்லப்பட்டது என்று கூறப்படுகிறது. இன்று மீதம் சிதிலம் அடைந்த வெளிப்புற கோட்டை மதில் சுவர் மட்டுமே காட்சி அளிக்கின்றது. ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இராணுவ கோட்டையாகவும் பயன்படுத்தப்பட்டதாக சில குறிப்புகள் உள்ளது. வரலாற்று பொக்கிஷமான இதுபோன்ற தலங்களை பாதுகாப்பது அவசியமாகும். நன்றி.